எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சாதாரணமாக சூரிய பகவான் பெயர்ச்சின்னு சொல்கிறோமே தவிர, இது ஜோதிட ரீதியாக மற்றபடி விஞ்ஞான ரீதியாக பார்த்திங்கனாக்க சூரிய பகவான் எங்கே பெயர்ச்சி அடைகிறார்? அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார். பூமி தன்னைத்தானே சுழல்றதுனால தான் இந்த பெயர்ச்சியெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறதுனால. அதனால் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருக்கார். இருந்து ஓரளவுக்கு நமக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்தார், சில ராசிகளுக்கு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 15/1/2024 29 நாட்கள், அதாவது 12/2/2024 வரைக்கும் அவர் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த மகர ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயணம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமானது. ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது பகல் பொழுது, தட்சிணாயணம் இரவு பொழுது. மாலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த காலையில் அதிகாலை வரைக்கும் தட்சிணாயணம், அதிகாலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தராயணம். இந்த உத்தராயணம் அப்படிங்கும்போதே தை மாதம் ஆரம்பிச்சிடுறது. தமிழில் தை, மகரம். அதே சமயம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜனவரி 15 ஆரம்பிக்கிறது 2024. அதனால தான் இந்த சூரிய பகவானை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம். 15 பொங்கல் விழா, தைப்பொங்கல். ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிக்கும் போதே நம்ம சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம். அந்த சந்தோஷமான ஆரம்பம்தான் இந்த மகர சங்கராந்தி. இந்த மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது. இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் சொன்னால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு நாங்கள் போடுறோம். பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் இந்த வருஷம், அதாவது 2024. இந்த வகையில் இந்த மகரத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் 29 நாட்கள் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் பெரிய விஷயங்களை உங்களுக்கு நிறைய சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைக்கும். நிறைய பதிவுகளை நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மேஷராசி நேர்களே, இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, 5ஆம் இடத்து அதிபதி. 5ஆம் இடம் அப்படின்னாலே பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆத்மகாரகன் சூரிய பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது. இப்போ உங்களுக்கு ஒரு இனிமையான செய்தியை சொல்ல போகிறேன். என்னென்னா, உங்களுக்கு மேஷராசிக்கு உண்டான ஒரு சிறப்பு பதிவு கூடிய விரைவில் உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்கள் பயனடையலாம். அதே சமயம் இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இது வரைக்கும் பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு சில அனுகூலங்களை கொடுத்துட்ருக்கார். ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகளெல்லாம் கொடுக்கல. நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு சில வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு எப்படியோ கொஞ்சம் அப்படியே உருட்டி பரட்டி வந்துட்டுருக்கீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்ட ஜீவனம் தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்கீங்க. என்ன, ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கார், விரை ராசியில் ராகு பகவான் இருக்கார். சில குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் சில செலவுகளை வச்சுக்கிட்டு இருக்கார், சில செலவுகள் போயிட்டு தான் இருக்குது. எப்படியோ மீட் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்தவர் இப்போ ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இது. ஏன்னா 3, 6, 10, 11 தான் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இவங்களாம் ரொம்ப விசேஷமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறது அற்புதமான ஒரு உண்மை. இனிமேல் தான் உங்களோட காட்டில் மழைன்னே வச்சுக்கலாம். இனிமேல் இவ்வளோ பட்ட கஷ்டங்கள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்தோடனே மனசில் ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும். இது வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு பயந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பம்மி பதுங்கி அப்படி இருந்தவங்கள்லாம் இப்போ ஒரு சிங்கம் போல் குகையிலேருந்து வெளியில் வரப்போகிறீங்க. அற்புதமான ஒரு நேரம். இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். ஏன்னா இந்த ஜீவனஸ்தானத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான நன்மைகளை கொடுக்க போகிறார்.
எப்படி அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிரமமான ஒரு ஏற்பாடுகளை கொடுப்பார். என்னடா அது ஜோதிட குருஜி இப்படி சொல்கிறாரேன்னு நீங்கள் நினைக்கலாம். என்னென்னா சிரமம் அப்படின்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும். எதுக்காக? இந்த வேலை பளு அதிகமாக நீங்கள் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த வாய்ப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட உயர்வுகள், அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் அருமையாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் சொன்னேன். ஸோ வேலை பளுவாக நினைக்காம ஒரு இனிமையாக எடுத்து மாற்றி செய்யுங்க, உங்களுக்கு அருமையான மாற்றங்கள் தேடி வரும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த ஆத்மகாரகன் ரொம்ப அற்புதமான வேலைகளை கொடுக்க போகிறார். நீங்கள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். நிறைய பேருக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போ கிடைக்க போகிறது. இந்த தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஏன்னா குரு பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக பார்க்குறதுனாலே குடும்பத்தில் அருமையான ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறும். அழகாக நீங்கள் முகூர்த்தவோல எழுத ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த அளவுக்கு வரன்கள் அமையும். ரொம்ப நாளாக திருமணத்துக்கு தேடிக்கிட்டு இருந்த இவங்களுக்கெல்லாம் இப்போ அற்புதமான ஒரு பாக்கியமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும். அதேமாரி குடும்பத்தில் குலதெய்வ பிரார்த்தனையெல்லாம் கண்டிப்பாக அருமையாக நிகழ்த்துவீங்க. அதுவே உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய பாக்கியம் உங்களுக்கு. அதேமாரி தந்தையார் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். தந்தை வழி உறவுகள்லாம் அனுகூலமாக இருப்பாங்க. படிக்கிற குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல படிப்பில் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிப்பாங்க. அருமையாக ஒரு மதிப்பெண்கள் கண்டிப்பாக உயரும். இந்த பங்கு வர்த்தகம் அப்படிங்கும்போதே இந்த மேஷராசியை சேர்ந்தவர்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாறுதல் கிடைக்கும். அதேமாரி ரியல் எஸ்டேட், ஏன்னா மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய்ங்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேஷராசியை சேர்ந்தவர்கள் ரியல் எஸ்டேட்டில் இருப்பீங்க. இந்த ரியல் எஸ்டேட் துறையில் ரொம்ப கொஞ்சம் இப்படியெல்லாம் சில சிச்சுவேஷன் போய்கிட்டு இருந்தது. இப்போ மாறும். ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. இல்லத்தரசிகள், இந்த மேஷராசியை சேர்ந்த இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் ஒரு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். உடல் ஆரோக்கியம், மனதளவில் இருந்து வந்த சில பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இந்த பஞ்சமாதிபதி சூரிய பகவான் தனது 7ஆம் பார்வையை அவங்க சுகஸ்தானத்தை பார்க்குறார். எல்லா கிரகத்துக்கும் சில பார்வைகள் இருக்குது. ஆனால் இந்த சூரிய பகவான் இவர்களுக்கெல்லாம் 7ஆவது பார்வை மட்டும்தான். இந்த 7ஆம் பார்வைங்கிறது நேராக உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசளவில் இருந்த உடலளவில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். சரியா? அதேமாதிரி இந்த வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். வெளியூர் பயணங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக டக்குன்னு முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உறவுகள் அப்படிங்கும்போது உற்றார் உறவினர்கள்லாம் தேடி வருவாங்க. இதுவரைக்கும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக இந்த குரு பகவான் ஜென்மராசியில் இருந்தாலும் உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார். ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இந்த குரு பகவானால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ராகு பகவான் விரயஸ்தானத்திலும் கேது பகவான் பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். என்னென்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதனாலே உங்களுக்கு இந்த சூரிய பகவானின் பெயர்ச்சிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான சில முன்னேற்றங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க போகிறது. கணவன் மனைவிக்கிடையே அற்புதமான ஒரு ஒற்றுமை உண்டாகும். புதிதாக வேலை தேடும் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு அருமையாக வந்து சேரும். ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க, ஒரு நல்ல வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சம்பள உயர்வோ ஏதோ கிடைக்கல இந்த வேலையில், சரி வேறு வேலைக்கு போகலான் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் எம்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளெல்லாம் ஆரம்பிங்க. ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஓம் முருகா சரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க. உங்களுக்கு அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகும். மற்றபடி இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு இந்த 29 நாட்களும் அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.